வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். 2,22,91,710 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3,000 ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, OPS சசிகலாவுக்கு அதிமுகவில் இடமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விஜய் ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார். தமிழகத்தில் விஜய் செல்லும் இடங்களுக்கு மக்கள் கூட்டமாக உற்சாகமாக வருகிறார்கள். காங்கிரஸ் நிபுணர்கள் மற்றும் தரவு பகுத்தாய்வு குழுவின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி. நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகத்தை பறிமுதல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சமுத்திர பிரதாப் கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, நமது சுயசார்பு பார்வையை வலுப்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. ரஷ்யாவின் எண்ணெய் வாங்கும் விவகாரம், இந்தியாவுக்கு 500% வரி விதிக்கும் மசோதாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ஒப்புதல். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் திமுக அரசின் போலி முகம் வெளிப்பட்டுவிட்டது. கோவை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. விமானங்களில் பவர் பேக் பயன்படுத்துவதற்கு இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் தடை, பயணிகளின் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிடக் கோரி சென்னை டாஸ்மாக் ஊழியர்கள் முற்றுகை போராட்டம். எனக்கு மட்டுமே கூட்டணி பேச உரிமை உள்ளது, கட்சியினர் இன்று முதல் விருப்ப மனுக்களை வழங்கலாம், பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. அதிமுக தப்பி தவறி ஆட்சி அமைந்தால் கூட அந்த ஆட்சியை பாஜக தான் கட்டுப்படுத்தும், திருச்சி விமான நிலையத்தில் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி. குரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற புதிய கட்சியை சேலம் ஓமலூரில் இன்று தொடங்க உள்ளோம், சென்னையில் காடுவெட்டு குருவின் மகள் விருந்தாம்பிகை பேட்டி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ரகசியம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.